بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, தொடராக பார்த்து வருகிற ஜும்மா உரையின் தமிழாக்கம் என்கிற நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் சென்ற வாரம் புனித மஸ்ஜித் நபவியில் இடம்பெற்ற ஹுத்பா உரையின் தமிழாக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஹுத்பா உரையை மதிப்புக்குரிய ஷேக் அப்துல்லா அல் புஐஜான் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். இதனுடைய தலைப்பாக லா உல் கஃப்லா அல் அஸ்பாப் வல் இலாஜ், அதாவது பொடுபோக்கு என்னும் நோயும் அதற்குரிய காரணமும் அதிலிருந்து விடுபடுவதற்கான நிவாரணியும் என்கிற தலைப்பினூடாக இந்த ஹுத்பா உரையை நிகழ்த்தியிருந்தார். இந்த ஹுத்பா உரை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹின் மீது அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிய பின்னால் மனிதர்களுக்கு தக்குவா என்கிற மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை கொண்டு நல்லுபதேசம் செய்த பின்னால் இந்த ஹுத்பா உரையை ஆரம்பிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதனுடைய உள்ளத்துடைய இயல்பான ஒரு பகுதி, மனிதனுடைய உள்ளத்தின் இயல்பு என்னவென்றால் அது பாவத்தின் பக்கம் ஈர்ப்புள்ளதாக இருக்கிறது. பாவத்தின் பக்கம் ஏவக்கூடியதாகும். மனோ இச்சை, உலகத்துடைய அற்ப இன்பங்கள், இவைகள் மூலமாக இந்த உள்ளம் இதை விரும்பக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வை வணக்க வழிபாடு செலுத்துவது, இறைச்சம் செய்வது, நல்லறங்களின் பக்கம் இது பொடுபோக்காக அலட்சியமாக இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த உள்ளத்துடைய இன்னொரு பிரதான இயல்பான அம்சம் என்னவென்றால் இந்த உள்ளம் இன்றைக்கும், அதாவது மிக அவசரமாக பொருளக்கூடியதாக இருக்கிறது, மிக அவசரமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய சூழல், அதில் ஏற்படக்கூடிய அந்த நிலைமைகள், இவைகளுக்கு ஏற்ப இந்த உள்ளம் மாறக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் மனிதனுடைய உள்ளத்துக்கு இன்றைக்கும் அந்த உள்ளத்தை பராமரிக்கக்கூடிய, உள்ளத்தை கண்காணிக்கக்கூடிய, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது உலகத்துடைய வாழ்க்கையில் நாள மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம் என்கிற அந்த பயத்தின் மூலமாக யார் உலகத்திலே மனோச்சியை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற கூலி என்னவென்றால் அதுதான் அவர்கள் தங்கும் இடம் சுருக்கமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பொருளக்கூடியது, எந்த அளவுக்கு மாறக்கூடியது என்று சொன்னால், ஒரு சூடான பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எப்பொழுதும் எப்படி மாறுமோ, எப்படி சஞ்சலத்தோடு பொங்கி இருக்குமோ, அந்த மாதிரி மனிதனுடைய உள்ளம் மிக வேகமாக மாறக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஷஹர் இப்னு ஹௌஷப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு இடத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னவென்றால், அதாவது யா உம்முல் முஃமினீனே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோடு இருக்கிற நேரம் அல்லாஹுடைய தூதர் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை என்ன என்று உம்மு சலமா ரலியல்லாஹு இடத்திலே ஷஹர் இப்னு ஹௌஷப் ரலியல்லாஹு கேட்கிற பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹுடைய தூதர் தொடராக தினம் தினம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான பிரார்த்தனை என்னவென்றால், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய உள்ளத்தை நிலைக்க செய்துவிடு என்று அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு முசீபத், மிகப்பெரிய சோதனை இந்த பொடுபோக்காக இருக்கிறது, இந்த அலட்சியம் என்கிற பண்பாக இருக்கிறது. இந்த அலட்சியம் என்கிற பண்பின் மூலமாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறான், தன்னுடைய நேரத்தை வீணாக கழிக்கிறான், தன்னுடைய ஆற்றலை இழந்து விடுகின்றான், தன்னுடைய உள்ளத்தை வர்ணிக்க செய்து விடுகின்றான். அதே போன்று தான் விரும்புகின்ற நல்ல விடயங்கள், நல்லறங்கள்
இவனுக்கு அடையாமல் இருப்பதற்கு இந்த பொடுபோக்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹுவை நெருங்குவதற்கும் ரப்புக்கு தடையாகவும் இந்த பொடுபோக்கு இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பொடுபோக்கு என்றால் என்னவென்றால், அல்லாஹுவை இறையச்சத்தோடு உலகத்திலே வாழ்கின்ற அந்த பண்பில் இருந்தும், அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற அந்த அம்சத்தில் இருந்தும் மனிதன் பராமுகமாக இருக்கிறது. மனிதன் அதிலிருந்து புறக்கணிப்பதுதான் இந்த பொடுபோக்காக இருக்கிறது. அதே போல உலகத்துடைய வாழ்க்கையில் மனிதன் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை மறந்து வாழ்வது நாள மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துடைய வாழ்க்கையை பரிசீலனை செய்ய இருக்கிறான், உலகத்துடைய வாழ்க்கைக்காக கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான் என்கிற அம்சத்தையும் மனிதன் மறந்து வாழ்கிற அந்த பகுதிதான் பொடுபோக்காக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் பொடுபோக்கு என்னவென்று சொன்னால், உலகத்துடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில கட்டளைகளை, சில கடமைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்திருக்கிறான். இந்த கட்டளையின் மீது மனிதன் ஆர்வம் காட்டாமல் இருப்பது, அதே போல மனிதன் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை உலகத்திலே மறந்து வாழ்வது, அதே நேரத்துல உலகத்துடைய வாழ்க்கையிலும் மறுமையிலும் எங்களுக்கு எது பிரயோசனம் இல்லாத விடயங்களாக இருக்கிறதோ அந்த விடயன் பக்கம் நம்முடைய நேரத்தை வீணடிப்பது அல்லது நம்முடைய வாழ்க்கையை அழிப்பது, இவைகள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழிவு, மிகப்பெரிய ஒரு பகுதி, மிகப்பெரிய ஒரு சோதனை என்னவென்றால் அதுதான் பொடுபோக்கு என்கிற அல்லது அலட்சியம் என்கிற அந்த பகுதி மனித உள்ளத்தை சூழ்ந்து கொள்வது. கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை நெருங்குவதை விட்டும் ரப்போடு தடையாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் இந்த பொடுபோக்குத்தான். அதனால்தான் அவன் இந்த பொடுபோக்கு யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர் தண்டனை வந்தாலும் அல்லது சோதனை வந்தாலும் எதையுமே உணர்ந்து கொள்ளாமல் ரப்பை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த பொடுபோக்கை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய இருண்ட கடலில் வரக்கூடிய மிகப்பெரிய அலை போன்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த அலையில், இந்த இருண்ட கடலில் வரக்கூடிய இந்த மிகப்பெரிய அலையில் இப்படியான இந்த சோதனை, இந்த பொடுபோக்கில் இருந்து யார் எச்சரிக்கையோடு இருக்கிறாரோ, யாரு அல்லாஹுவை அச்சத்தோடு உலகத்திலே வாழ்கிறாரோ அவரை தவிர்த்து வேற யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது, மனிதர்கள், அதிகமான மனிதர்கள் தன்னுடைய வேத வசனத்தின் அல்லது தன்னுடைய அத்தாட்சியின் மூலம் அதை பார்ப்பதிலும் அதை சிந்திப்பதை விட்டும் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்னும் சில அதிகமான மனிதர்கள் உலகத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். உலகத்துடைய வெளிப்புறத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் மறுமையை பற்றி மறுமையை பற்றி பொடுபோக்காக அலட்சியத்தோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, மனிதனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொடுபோக்கை ஏற்படுத்துகின்றான். இந்த பொடுபோக்குடைய கடைசி பகுதி என்னவென்று சொன்னால், ஷைத்தான் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய கடைசி பகுதி, ஒரு மனிதன் ரப்பை விட்டு தூரமாக இருக்க வேண்டும், அல்லாஹை விட்டு ஒரு மனிதன் தூரமாக இருக்க வேண்டும். இதனுடைய அடிப்படை பிரதான பகுதி எதில் ஆரம்பிக்கும் என்று சொன்னால், நல்லறங்கள், சுன்னத்தான விடயங்கள், இஸ்லாம் விரும்பக்கூடிய நல்லறங்களின் பக்கம் பொடுபோக்கை ஏற்படுத்துவான், அலட்சியத்தை ஏற்படுத்துவான். இந்த அலட்சியம் இந்த அளவுக்கு போகும் என்று சொன்னால், மனிதன் மீது எதெல்லாம் கடமையாக இருக்கிறதோ நல்ல வணக்கத்தின் மூலமாகவும் கடமையான விடயங்களை விடுகின்ற வரைக்கும் இந்த பொடுபோக்கு மனிதனை தொடரும். அதே போன்று இஸ்லாம் இருக்கக்கூடிய விடயங்கள் பக்கம் அவன் அடிமையாக மாறிவிடுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எதெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறதோ அதில் மூழ்கு வரைக்கும் இந்த மனிதன் அடிமையாக இருப்பான். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, சிறிய பாவங்கள் பொருட்படுத்தாமல் சிறிய பாவம் தானே என்று செய்யக்கூடிய மனிதன் பெரும் பாவங்களில் மூழ்கி தன்னை அழிக்கின்ற அளவிற்கு அவன் செல்லுவான். இது ஷைத்தானுடைய பகுதியாக இருக்கிறது. ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக, மெதுவாக, படிப்படியாக மனிதனுடைய உள்ளத்தில் இந்த பொடுபோக்கு என்கிற தன்மையை ஆக்கி விடுகின்றான், ஆழ்த்தி விடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தானுடைய ஊசலாட்டம், அதே போல மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த மறதி, மனிதனுக்கு வரக்கூடிய இந்த ஒரு பொடுபோக்கு என்கிற தன்மை இயல்பானது. மனிதன் பலவீனமாக இருக்கிறான். இது இயல்பாக இருந்தாலும் கூட யாருடைய உள்ளத்தில் இது தொடராக ஷைத்தானுக்கு கட்டுப்படுவது, ஷைத்தானுக்கு இடத்தை கொடுப்பது தொடராக இந்த மாதிரி பாவத்திலே மூழ்கி இருக்கிறாரோ அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதுதான் மிக எச்சரிக்கையான பகுதியாக இருக்கிறது. எனவே
ஒரு முஃமின், அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதர் என்றைக்காவது ஒரு நாள் பொடுபோக்கு என்கிற அல்லது அலட்சியம் என்கிற அந்த தன்மையை உணர்கின்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம் மிக வேகமாக விரைக்கூடியவராக இருக்க வேண்டும். தன்னுடைய பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல சைத்தானுக்கு நம்மளை சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு என்றைக்கும் வழிவிடக்கூடாத ஒரு மனிதனாக உலகத்திலே வாழ வேண்டும். உள்ளத்தால் விழிப்புணர்வு பெற்ற மனிதனாக இந்த மனிதன் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே பொறுப்போக்கு இல்லாத மார்க்கத்தில் ஆர்வம் உள்ள மனிதர்களாகவும் அல்லாஹ் இறைஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் மார்க்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முதலாவது ஹுத்துபா உரையை நிறைவு செய்கிறார். இரண்டாவது ஹுத்பா உரையில் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிய பின்னால் இந்த மனித சமுதாயம் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு கைசேதம் என்னவென்று சொன்னால் இந்த பொடுபோக்கு அலட்சியம் என்கிற தன்மையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, யாருடைய உள்ளத்தில் அலட்சியம் என்கிற தன்மையை சூழ்ந்து கொள்கிறதோ அவர் உலகத்தை நாசமாக்கி கொண்டார், உலகத்தை மறைத்துக் கொண்டார், அவருடைய மறுமையுடைய வாழ்க்கையை மறைத்துக் கொண்டார், மார்க்கத்தையும் அவர் வீணாக்கி கொண்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாக இருக்கிறது. மனிதன் நேரான பார்வையோடு ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த பொடுபோக்கு தடையாக இருக்கிறது. அதே போல தன்னுடைய வாழ்க்கையுடைய அழிவாக இருக்கிறது. பொடுபோக்கோடு வாழக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறார்கள். நல்லறங்கள் அவர்களை விட்டு விடுபடுகிறது. அதே போல யாருடைய உள்ளத்தில இந்த பொடுபோக்கு வருகிறதோ அவர் என்றைக்கும் தௌபா செய்வதை தாமதப்படுத்துவார். அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை, இறைச்சத்தோடு வாழ்வதை அவர் தாமதப்படுத்தி கொண்டே இருப்பாரு. காரணம், அவர் நினைப்பாரு நமக்கு முன்னால நிறைய நேரம் இருக்கிறது, நிறைய காலம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு தெரியாது அவருடைய வாழ்க்கை அழிந்து கொள்கிறது, அவருடைய காலம் சுருங்கி கொண்டிருக்கிறது. இந்த கிடைக்கிற இந்த சந்தர்ப்பம் என்றைக்கும் மீண்டு வராது என்பதை அந்த மனிதன் புரியாமல் தௌபா செய்வதையும் அல்லாஹின் பக்கம் மீள்வதையும் பிற்போட்டு கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பொடுபோக்கிற்கு மனிதன் அலட்சிய தன்மையோடு வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்கின்றோமோ அதையெல்லாம் பதிவு பண்ணி நாள மறுமையில் நமக்கு கூலியாக அல்லது தண்டனையாக தர இருக்கிறான் என்பதை மனிதன் என்றைக்கு மறந்து வாழ்கிறானோ அன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்தில் பொடுபோக்கு என்கிற அந்த தன்மை சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது இன்னல்லதீன லா அர்ஜூனா லிகாஅனா வரது பில் ஹயாத்தி துன்யா வத்மஅன்னு பிஹா, உலகத்துடைய வாழ்க்கையில் யாரு அல்லாஹுடைய சந்திப்பை ஆதரவு வைக்காமல் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை புரிந்து கொள்கிறாரோ, அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நிம்மதி அடைகிறாரோ, இவர்கள் தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே நேரத்துல மனிதன் அலட்சியத்தோடும் பொடுபோக்கோடும் இருப்பதற்கு இன்னொரு பிரதான பகுதி என்னன்னு சொன்னால் என்றைக்கும் மனிதன் ஓய்வோடு இருக்கிறது. நேரத்தை ஒழுங்குபடுத்தி சரியான முறையில் எந்த இலக்கும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்கிற பொழுது பொடுபோக்கு அலட்சியம் என்கிற தன்மை மனிதனுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்கிறது. மனிதன் இதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்றான் என்கிற செய்தியும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, பொடுபோக்கோடு வாழ்வதற்கு இன்னும் ஒரு பிரதான காரணம் என்னன்னு சொன்னா கெட்ட நண்பர்கள், கெட்ட தோழமை. நல்ல நண்பர்களை விட்டு தூரமாக இருப்பது பொடுபோக்கோடு இருப்பதற்கு மிக காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் கெட்ட தோழமையோடும் பண்பாடு இல்லாத, அஹ்லாக் இல்லாத, அல்லாஹோ இறையச்சம் இல்லாத நண்பர்களோடு தோழமை கொண்டு மனிதர்களோடு தோழமை கொள்கிறாரோ அன்றைக்கு அவருடைய உள்ளத்தில் பொடுபோக்கு என்கிற தன்மை உள்ளத்திலே படிந்து விடுகிறது. இதன் மூலமாக வணக்க வழிபாடுகள், நல்லறங்கள் இவைகளை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் மனிதன் பொடுபோக்கோடும் அலட்சியத்தோடும் வாழ்வதற்கு பிரதான ஒரு பகுதி என்னவென்று கேட்டால் மனிதன் பயன்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரானியல் சாதனங்களாக இருக்கிறது. இதன் மூலமாக மனிதன் பார்வையிடுகின்ற அந்த படங்கள் அல்லது சினிமா, வேற காட்சிகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ் விட்டு மனிதனை தூரப்படுத்தி பொடுபோக்கோடும் அலட்சியத்தோடும் வணக்க வழிபாடிலும் அல்லாஹோடு இறையச்சத்தோடு உலகத்திலே வாழ்வதற்கும் தடையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கிற, இந்த மார்க்கம் தடுத்திருக்கிற எத்தனையோ காட்சிகளையும் எத்தனையோ ஒளிபரப்பப்படுகின்ற படங்களை மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதன் மூலமாக தன்னுடைய நேரத்தை வீணாக கழிக்கிறான். பொடுபோக்கு என்கிற மிகப்பெரிய நோய் உள்ளத்திலே ஆழமாக படிந்து விடுகிறது. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ஈமானோடும் பக்குவத்தோடும் வாழ்வதற்கு
இந்த விடயம் தடையாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியான பாவத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதர் இந்த மாதிரி பொடுபோக்கு அலட்சிய தன்மையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அப்படி ஒரு மனிதர் யோசிப்பாராக இருந்தால் அவர் முதலாவது செய்ய வேண்டிய விடயம் என்னென்றால் அல்லாஹை பற்றியான இரையச்சம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்முடைய காரியங்களை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறான். நாளை மறுமையில் அதற்கான தண்டனை, அதற்கான கூலி இருக்கிறது என்பதை மனிதன் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கு உள்ளத்திலே அவன் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தோடு போராட்டம் செய்ய வேண்டும். பாவத்தில் ஈடுபட்டு பக்குவமான மனிதனாக வாழ்வதற்காக. அதே போல நாள மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பரிசீலனை செய்வதற்கு முன்னால் நம்மை நாங்களே பரிசீலனை செய்து பாவத்திலிருந்து ஈடுபட்டு பக்குவமான மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறார். அதே நேரத்தில் உலகத்தில் வாழ்கிற உலகத்தில் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் ஏழைகளாக வாழக்கூடியவர்கள், நோய் நொடியோடு இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். கஷ்டங்களை போக்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறார். வாஹ்ரு துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.